Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த். ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அருள் டூ வீலர் ஒர்க் ஷாப் தான் வந்திருக்கோம். ஆர்எக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம 2 ஃபுல் கண்டென்ட் பார்த்துருப்போம். உங்ககிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னா RX100 தான். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ எல்லாமே ஃபுல் ஸ்டாக்காக இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு RD350 கான்செப்டில் RXக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஃபுல்லாக ஸ்டாக்கு, பெயிண்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா டேங்க், சைட் ஷீல்டு இது எல்லாமே வந்து RD350 மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க. ப்ரோ, RD350 வண்டிக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் இப்போ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணி கண்டிப்பாக RD350 வாங்க முடியாது. ஏன்னா 3 லட்ச ரூபாய், 4 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய் வரையும் மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. டிமாண்டாகவும் இருக்குது, கிடைக்கவும் மாட்டேது பைக்கு. பட் நீங்கள் RXக்கு வந்து கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணாரா இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ட்டு? ஆமாம் ப்ரோ, இது வந்து RD350 ஃபோட்டோ காட்டி எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி வந்து மெட்டாலிக் சில்வரில் கேட்டிருந்தாரு, இது மாதிரி கொண்டு வந்துருவீங்களா இந்த பேசஸில் அப்படின்னு. இது மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுப்போங்கிறது. ஸோ ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு ஃபோட்டோவும் அனுப்பிவிட்ருந்தோம். கஸ்டமர்கிட்ட சூப்பராக நல்லா இருக்கு, நீங்கள் நான் நினச்சோட பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. ஓகே, டேங்க்கு 2 சைடு சீல்டு. அதே மாதிரி RD350 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான் இருக்கும். ஸோ பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் மக்காடு, ஒரிஜினல் மக்காடு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே, இதில் அதை தவிர்த்து வேறு என்னென்னா ஹெட்லைட் வந்து LED ஹெட்லைட்டு கொடுத்துருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீட்டர்லாம் ஒரிஜினாலிட்டியாக தான் கொடுத்துருக்கோம். ஆண்டில் பாரும் ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ சுவிட்சு வந்து கிரச் சுவிட்சு கொடுத்துருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா பம்பருமே நியூ பம்பர் தான் கொடுத்துருக்கோம். சிங்கிள் ராட் பம்பர் கொடுத்துருக்கோம். இன்ஜின் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இந்த வண்டியில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் போர் போயிடுச்சு. ஸோ செகண்ட்ஸில் போர் வாங்கி ரீபோர் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி மாட்டியிருக்கோம் ப்ரோ. கனெக்டிங் ராட் ரீ ஒர்க் பண்ணியிருக்கோம். கிளச்சு பிளேட்டு எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வண்டி பண்ணோம்னா இன்ஜின்னு ஃப்ரேமு எல்லாமே டோட்டலாக நம்ம பண்ணுறதுனால இவ்வளோ அழகாக வந்துடுது. கட் சீட்டு கொடுத்துருக்கோம் ப்ரோ. பின்னாடி பார்த்தீங்கன்னா டேஞ்சர் அசம்பிளி, ஒரிஜினல் டேஞ்சர் அசம்பிளிலாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதை மெயினாக காட்ட வேண்டியது அசாடு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். ஓகே, பார்க்கிங்காக அசாடு கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே. ஸோ இது இல்லாமல் இந்த வண்டியில் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஒரு ரீஸ்டோர் ஒர்க்குனா ஒரு மெக்கானிக்னா எப்படிலாம் ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது சில பேருக்கு டவுட் இருக்குது ப்ரோ. அதை நான் வந்து டோட்டலாக இந்த வண்டியில் உண்மையை சொல்லிடுறேன் ப்ரோ. இந்த வண்டியை எடுத்ததுலேருந்து என்னெல்லாம் நான் ஒர்க் பண்ணேன் எல்லாமே சொல்லிடுறேன் ப்ரோ. இந்த வண்டியை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஸ்டாண்டு பின்லாம் வந்து தேஞ்சிருந்துச்சு. ஸோ ஸ்டாண்டு பின்னு ரெடி பண்ணியிருக்கேன். பிரேம் பெண்டு இருந்துச்சு, பிரேம் பெண்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸில் வந்து அந்த உட்கார்ற இடத்துல வந்து கிளாம்பெலாம் கட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளாம்பெலாம் வந்து நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ப்ரோ. சைலன்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொட்டாகி தான் வந்துச்சு. ஸோ அதையே ரெடி பண்ணியிருக்கேன் ப்ரோ. இது ரெடி பண்ணியிருக்கேன். செயின் ப்ராக்கெட் வந்து ஒரிஜினல் செயின் ப்ராக்கெட்டு கொடுத்துருக்கேன். கிளச்சு பிளேட்டு ஒரிஜினல் கிளச்சு பிளேட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஆயில் சீலு டோட்டலாக என்னென்ன ஒர்க் இருக்குமோ, ஏன்னா ஒரு கஸ்டமர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாருன்னா ஒரு நியூ வண்டியாக தான் எடுத்துகிட்டு போகணுங்காக நம்ம டோட்டலாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ப்ரோ, பெயிண்டிங் கூட டேங்க் 2 சைட் ஷீல்டு மட்டும் கிடையாது, இன்ஜின் எல்லாமே அந்த கிளாசி பிளாக்ல RD350 மாதிரியே கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க நம்ம RXலாம் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் அந்த மாதிரி வந்துச்சு இன்ஜினில் அந்த பெயிண்டிங்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வந்து பிளாக் கலர் கொடுத்த வந்து வேற பிளாக் கலர் கொடுத்துருப்போம். இதில் வந்தீங்கன்னா வேற பிளாக் கலர் பார்த்துருப்பீங்க ப்ரோ. ஏன்னா அந்த ரெட் கலர் வண்டியில் வந்து வேற பிளாக் கொடுத்துருந்தோம். ஏன்னா இது ஒரிஜினாலிட்டியாக இருக்கணுங்காகவே அந்த பிளாக் கலர் இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு RD அந்த அப்படியே கொண்டு வரும் பெயிண்ட் விஷயமாகட்டும். ஏன்னா கஸ்டமர் நம்மகிட்ட கேட்கும் போதே ஃபஸ்ட்டு என்ன கேட்டார்னா, எனக்கு RD தீமில் தான் வேணும், ஆனால் இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு எங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. ஓகே. ஸோ அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் இந்த வண்டியோட பீட்டு எல்லாமே நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இன்ஜின் எல்லாமே டோட்டலாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ப்ரோ. ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருங்களா? கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ப்ரோ. இந்த பீட் பேர் என்ன ப்ரோ? இது வந்து ஸ்டீல் பீட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. எப்படி வரும்னா ஒரு ஸ்டீல் உரசுனா எப்படி இருக்கும், அந்த ஒரு வெல்டர் உரசை தேய்க்கும் போது எப்படி வருமோ அது மாதிரி பீட் வரும் ப்ரோ. இது பீட்டு வந்து ஓகே ப்ரோ. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சைலன்சரை பற்றி கேட்டிருந்தாங்க. கோர் எப்படி வந்து பீட் வந்து மாற்றுறீங்க, அப்புறம் கேட் சைலன்சர் அந்த மாதிரி சைலன்சரை பற்றி கேளுங்க நிறைய விஷயம் அப்படின்னு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இந்த வண்டியில் வந்து நான் வந்து எந்த ஒரு சைலன்சர் கோர் எதுவுமே ஆல்ட்ரு பண்ணல. ஸோ இந்த இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி ஒரிஜினல் கோர் இது தான். இந்த கோரில் இருக்கிற உள்ளே இருக்கிற லிஃப்ட் மட்டும் கட்டாக எடுத்திருக்கேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
உள்ளே இருக்கிற அந்த கிளாஸ் மட்டும் எடுத்துருப்பேன் ப்ரோ. இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து பைப் வச்சு பற்ற வைக்கிறாங்க. இதனால பெரிய பிரச்சனைலாம் வரும் ப்ரோ. ஒரு அந்த டயத்தில் வந்து வண்டி நல்லாயிருக்கும், இன்ஜின் நாய்ஸ்லாம் நல்லாயிருக்கும். எடுத்து ஓட்ட ஓட்ட என்ன ஆகுனா ரஃப் ஆகிட்டே இருக்கும். வண்டி ஃப்ரீனஸ்ஸே ஆகாது, ரஃப் ஆகிட்டே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இன்ஜினே ஃபால்ட் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பீட் வர்றதுக்கு நிறையா வழி இருக்குது ப்ரோ. போரு, கார்பரேட்டரு, ரீடு வால்வு எல்லாமே ஒர்க் பண்ணணும். அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து 100ல இந்த மாதிரி சைலன்சர் வரும், 135ல இந்த மாதிரி சைலன்சர் வரும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா கேட்டல் சைலன்சர் ப்ரோ. 5 ஸ்பீடு, ஜெட்டு எல்லாத்துலேயும் வரும். ஓகே. இதுலேயுமே நம்ம பீட் வர வைக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஆல்ட்ரு ஒர்க் பண்ணலாம். இது வந்து கேட்டல் சைலன்சர். இது பார்த்தீங்கன்னா வெயிட்டே செம்மையாக இருக்கும் ப்ரோ. செம்மையாக இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் சைலன்சர் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் உங்கள் கஸ்டமர் தான் இல்லை சேல் அந்த மாதிரியா? இல்லை ப்ரோ, இது எதுவுமே சேல்ஸ் இல்லை ப்ரோ. எல்லாமே கஸ்டமரோட வண்டி தான் ப்ரோ. எல்லாமே ரீஸ்டோர் ஒர்க்குக்காக பெயிண்டிங் ஒர்க் போயிருக்கு ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த மாதிரி இந்த கேட் சைலன்சர் கிடைக்குமா மார்க்கெட்டில்? கிடைக்குதா? இல்லை ப்ரோ, இப்போலாம் கிடைக்கல ப்ரோ. எல்லாமே இப்போ கிடைச்சாலுமே செகண்ட்ஸ்லாம் கிடைக்குது. 15,000 ரூபா, 16,000 ரூபா அந்த மாதிரி ரேட் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகுது ப்ரோ. இப்போ இது நம்ம RX100 135க்கு இந்த கேட் சைலன்சர் போகிறதால என்ன ப்ரோ லாபம் இருக்குது? இப்போ இந்த பீட் சவுண்ட்லாம் இருக்காது, ஆனால் பிக்கப் நல்லா புல்லிங் பவர் நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த கேட்டல் சைலன்சர் போடுறதுனால ஒரு போஸ்டோக் வண்டியில் எப்படி அந்த ஒரு அம்பாயி வண்டி போகும் அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓகே. ஸ்பீடு வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல். இப்போ இந்த வண்டி நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது ஃபீல் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த சைலன்சர் போடும்போது ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆனால் நான் நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணோன்னே நான் ஓட்டும் போது கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா புது வண்டியாக இருக்குன்னு. நீங்கள் ஓட்டி பாருன்னு நீங்கள் வண்டி பிச்சுட்டு போகுது ப்ரோ. இன்னொன்று ரோட் ப்ரெசன்ஸு இதுக்கு பிளாக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும். பட் ஒரு அட்ராக்டிவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே டக்குன்னு பார்க்க மாட்டாங்க. பட் இந்த RX நம்ம ஓடிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஊரே நம்மளை தான் பார்க்குறது. அந்த பீட்டுக்காகட்டும் லுக்குக்காகட்டும் எல்லாரும் திரும்பி ஒரு ஹெட் டர்னர்னே சொல்லலாம். வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. பட்ஜெட் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம போன RX பார்த்தீங்கன்னா 90,000 சொல்லியிருந்தீங்க. இது வந்து 85 ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே. இந்த 85லேயும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டாக இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்ஜின்லேருந்து எல்லாமே சொல்லிட்டேன். ஏன்னா ஒன்று தனித்தனியாக ஏன்னா பேர்பாஸ் கடைக்கும் போனால் 26,000 ரூபாய் ஆகிடுது ப்ரோ. ஒரு வண்டி ஃபுல் மெட்டீரியல் தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் கண்டிஷனில் வந்திருக்கா. இந்த பொருளை எதை நான் யூஸ் பண்ண முடியாது. இன்ஜினில் இருக்கிற பொருள் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இந்த கிளச் பெல்லு, இந்த ரீடு, கனெக்டிங் ராடு யூஸ் பண்ணலாம் ப்ரோ. உள்ளே இருக்கிற பேரிங் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இந்த காயில் கொண்டு உங்களுக்கு புதுசு தான் ப்ரோ வரும். ஏன்னா உங்களுக்கு பழைய வண்டியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து இதாக ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் வரும். ஸோ நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறனால தான் நம்மகிட்ட எக்ஸ்பென்ஸாக இருக்குது. இது 100 135 இது 100 ப்ரோ. ஓகே. நீங்கள் ஃபுல்லாக பிரிச்சிருக்கனால நீங்கள் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியுது. ஓகே. இல்லை யாராக இருந்தாலும் ஒரு கஸ்டமருக்கு ஒரு வண்டி பார்த்தோன்னே ஏன்ப்பா இந்த வண்டிக்கு இவ்வளோ ஆகுது, எதுக்குப்பா இப்படி இது பண்ணுது, எல்லா வண்டியும் ஒரே தானே அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ ஒரு வண்டி பிரிக்கும் போது தான் தெரியும் அதில் என்னென்ன. இங்கே பாருங்களா, இந்த வண்டியில் ஃப்ரேம்லாம் பெண்டு இருக்குது பாருங்களா. ஃப்ரேம் பெண்ட் இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் பற்ற வச்சுருக்காங்க. கிளாம்ப்லாம் கரெக்டாக பற்ற வைக்கலாம். இது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்களா. இது இன்ஜின் ஒர்க்குக்காக வந்தது. இது பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஒரிஜினாலிட்டியெலாம் நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா டிங்கர் உதவி வேணும். ஃபஸ்ட்டு டிங்கர் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ டிங்கர்கிட்ட போனோம்னா நம்ம பேரம் பேச முடியாது ப்ரோ. டிங்கர்கிட்ட வந்து கேட்குற காசு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி வண்டிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு நான் எதுலேயுமே பார்க்கிங்கே பண்ண மாட்டேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு விஷயம் கஸ்டமர் நம்மகிட்ட 1000 பார்க்கிங் பண்ணுவாங்க ப்ரோ. 1000 ரூபா 2000 ரூபா. ஆனால் நம்ம வாங்குற இடத்துல எங்கே போய் கேட்டாலும் இந்த பையனா இவனுக்கு இல்லைனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு தாங்க சொல்லுவாங்களே தவிர யாரும் நமக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே ப்ரோ. எவ்வளோ நாள் ஆகும் ப்ரோ? சீக்கிரமாக கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ. 2 மாதம் ஆகிடுது ப்ரோ. இங்கே பாருங்களேன், என் கேரேஜை கொஞ்சம் சுற்றி காட்டுங்க. எவ்வளோ வண்டி இருக்குது நீங்களே தெரியும். எவ்வளோ பசங்க லைனாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இங்கே ஒரு வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு ப்ரோ. அங்கே ஒரு வண்டி ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் காட்டியிருப்போம். அசாமில் இருந்தோம் அந்த வண்டி. அது போரு பெயிண்டிங்காக பிரிச்சுருக்கோம் ப்ரோ. இங்கேயும் பெயிண்டிங் வண்டி இருக்குது. ஸோ இது வெளியூர்லேருந்து வந்துருக்கு ப்ரோ. டோட்டலாக நம்மளை சுற்றி அங்கேயும் வண்டி இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த வண்டி நல்லா இருக்கே ப்ரோ. இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ? இந்த ஃபர்ஸ்ட் இருக்க வண்டி இதுவுமே ரீஸ்டோர் ஒர்க் தான் ப்ரோ. பார்க்க நல்லா தான் இருக்கும். ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே துருப்பிடிச்சு போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மாதம் தான் ப்ரோ ஆயிருக்கு. இது ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. ஏன்னா ஒரு மெக்கானிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா அவரோட லாபத்தையும் அவர் பார்க்கணும்ல. மினிமம் ஒரு வண்டியை பிரிக்கிறாங்கன்னா மினிமம் அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாலேருந்து ஒரு 12,000 ரூபா 13,000 ரூபாய் லாபம் இருந்தால் மட்டும்தான் அவங்க எடுப்பாங்களே. அருள் ப்ரோ. ஸோ நீங்கள் அந்த கோர் சைலன்சர் பற்றியும் சொன்னீங்க, கேட் சைலன்சர் பற்றியும் சொன்னீங்க. இந்த சாம்பர் எக்ஸாஸ்ட் இருக்குல்ல ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ.
சாம்பரை பற்றி பார்த்தீங்கன்னா அது பர்ஃபார்மன்ஸுக்காக போகிறது ப்ரோ. அதில் ராலி சாம்பரு, அப்படியே ஸ்ட்ரெயிட் சாம்பரு, நிறையா சாம்பர் இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் சாம்பர் போடுறதுக்கு ரெஃபரன்ஸே பண்ண மாட்டேன் ப்ரோ. ஏன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பீட்டுக்காக தான் வராங்களே தவிர அந்த இதாக ஓட்டணும் அப்படிலாம் யாரும் வர்றதில்ல ப்ரோ. வந்தாலும் நான் வண்டி எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நமக்கு வந்து ஒரிஜினாலிட்டியாக இந்த மாதிரி ரெடி பண்ணால் பல நாள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஜாம்பர் போட்டு ஓட்டணும்னா கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. நாளைக்கு கஸ்டமருக்கும் கஷ்டம், நாளைக்கு எங்கே போனாலும் போலீஸ்காரங்க பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஓட்டக்கூடாது. அந்த இது எப்போவுமே அலௌடு கிடையாது ப்ரோ நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்தவரை. ஓகே ப்ரோ, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பைக்கில் வந்து அந்த சில்ட்ர பீட் சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் உரசுற மாதிரி கொஞ்சம் ரஃபாக இருக்குது. ஆமாம். வேற என்னென்ன பீட்டு ப்ரோ இருக்குது? சில்ட்ர பீட்டு, அப்புறம் வந்து காயின் பீட். சில்ட்ர பீட்டு காயின் பீட்டும் ஒன்று தான். ஸ்டீல் பீட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பீட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணாமே ஒரு வலிச்சு ஓட்டுற மாதிரியே கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் இருக்குது ப்ரோ. இப்போது போன வீடியோவில் கேட்டது தான் சார், பார்க்காதவங்களுக்காக. இப்போ இந்த பைக் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுறாங்க, இன்ஜின் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும்? நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆயில் பெட்ரோல் ஊற்றும் போது அதில் ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணோன்னா 75,000 கிட்ட ஓடிச்சு அப்படி ஓடும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எல்லா பைக்குமே காமன் தானே ப்ரோ? ஒரு வண்டி இன்ஜின் ஒர்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது காமன் தான் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இன்ஜின் ஒர்க் பண்ணிட்டாலே ஒரு மினிமம் ஒரு 1000 கிலோமீட்ரு ப்ரோ. 1000 கிலோமீட்ரு வந்து நீங்கள் பொறுமையாக ஓட்டினா மட்டும்தான் அந்த மைலேஜ் செட் ஆகும். அதே மாதிரி இன்ஜினும் கொஞ்சம் செட் ஆகும் ப்ரோ. ஓகே அருள் ப்ரோ, ஸோ இப்போ மழை காலம் வருது, ஆர்எக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய குரோம் பார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல ப்ரோ. ஒரு 50 ரூபாய்க்கு டீசல் வாங்கினா போதும். ஒரு 50 ரூபாய்க்கு டீசலு, கொஞ்சோண்டு தண்ணி. இந்த முடி வெட்டுற கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கண் வச்சுருப்பாங்களா, ஃப்ரே வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி கண்ணில் இதை வந்து ஒரு 100 ml டீசலு, அதே அளவுக்கு ஒரு 200 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி குரோம் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் ஃப்ரே பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாமரை இலையில் எப்படி தண்ணி பட்டால் வலிக்கிடுமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணி பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதாகிடும் ப்ரோ. ஆனால் அதுக்கடுத்து வர்ற மைனஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக்லாம் பிடிக்காது. ஸோ மழை காலம் நின்னோடனே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும் ப்ரோ. உங்களுக்கு குரோமும் வந்து சீக்கிரமாக துருப்பிடிக்காது. நான் இது வந்து என்னோடய கஸ்டமருக்கு எல்லாருக்குமே வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டு போகிறவங்க எல்லாருக்குமே நான் வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லுவேன் ப்ரோ. எப்படி மெயின்டைன் பண்ணலாம் எல்லாத்தையும் சொல்கிறனால இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ கொடுத்ததுக்கு. ஸோ வண்டி வந்து தரமாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க RX100, RX135, RXZ வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அருள் ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபுல் வீடியோ பண்ணியிருப்போம். நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து மற்ற வீடியோட லிங்க்கும் நான் வந்து பின் பண்ணுறேன். அண்ட் அருள் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ பொறுமையாக வீடியோ கொடுத்ததுக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம வரப்போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா பல ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் சில பைக்ஸை நம்ம காமிச்சிருப்போம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வண்டி ரெடி பண்ணாரு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவாக ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் நான் கேள்வி கேட்கல அப்படின்னா, ஏன்னா போன வீடியோவில் கேட்ட கேள்வி இந்த வீடியோவில் நம்ம கேட்டிருந்தோம். இந்த வீடியோவில் நான் சில கேள்வி கேட்கலன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக் இல்லை ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறான்ட்டு இந்த பாய் ஃப்ரம் ARK.